சிவசிவ. திருச்சிற்றம்பலம். பாவச் செயல்கள் யாவை? பாகம் 2. இக்கேள்விக்குரிய விடையினை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 324 முதல் 327 பாடல்கள் வரை அருளியுள்ளார்கள். முதலில் 324 பாடலை காண்போம். ஆக்கல் சேர் இடத்து ஆகுதி சாலையுள் தேக்கும் நீர்த்தடம் தேர்த்திகள் வீதியுள் வேர்க்கணும் தரு சாயையில் வெற்பினில் பூக்கிளர்ந்த பொழிலின் புடையுமே என்பதாகும். இப்பாடலில் வரும் ஆக்கல் என்றால் பசுக்கள், சேரிடம் என்றால் கொட்டில், சாயல் என்றால் நிழல், தரு என்றால் மரம், பூக்கிளர் என்றால் பூக்கள் பூத்த, பொழில் என்றால் சோலை, வெற்பு என்றால் மலை, புடை என்றால் பக்கம் என்று பொருள். இனி இப்பாடலின் பொருளை காண்போம். பசுக்கள் தங்கி நிற்கும் கொட்டிலும், அந்தணர்கள் தீ வளர்த்து ஓமம் செய்யும் இடத்திலும், நல்ல நீர்த்தேக்கம் உள்ள இடங்களிலும், விழாக்காலங்களில் இறைவன் திருமேனியுள்ள தேர் இழுத்துச் செல்லப்படும் கோயில் திருவீதிகளிலும், மர வேர்களின் மீதும், வெயில் மிகுந்த பகற்பொழுதில் நடந்து செல்லும் பயணிகள் தங்கி இளைப்பாறும் மரங்களின் நிழல்களிலும், மலையின் மீதும், பூக்கள் பூத்துள்ள சோலையின் பக்கத்திலும் என்பது ஆகும். அடுத்ததாக 325 பாடலை காண்போம். சிலையில் நீரில் சிகதையில் தேவர் தம் எலையில் மார்க்கத்தில் இல்லத்தில் ஈமத்தில் தொலைவிலாத தூர்வாதியில் தும்பையில் நிலைமை மாதவர் நீடு நிலத்துமே என்பதாகும். இப்பாடலில் வரும் சிலை என்றால் உருவச்சிலை, சிகதை என்றால் மணற்குன்று, எலை என்றால் எல்லை, தேவர் தம் எல்லை என்றால் கோயிலை சேர்ந்த தரைப்பகுதி, மார்க்கம் என்றால் பாதை, ஈமம் என்றால் சுடுகாடு, தொலைவு என்றால் நீங்குதல், தூர்வாதி என்றால் அருகு முதலிய என்று பொருள், நிலைமை என்றால் உண்மை, மாதவர் என்றால் துறவிகள் என்று பொருள், நீடு நிலம் என்றால் வாழும் இடம் என்று பொருள். இப்பாடலின் பொருளை காண்போம். ஓர் உருவச் சிலையின் மீது தண்ணீரிலும், மணற்குன்றிலும், திருக்கோயில் வளாகத்திலும், மக்கள் நடக்கும் பாதையிலும், வீட்டினுள்ளும், சுடுகாட்டிலும், நீங்காத சேறு முதலியவை உள்ள இடங்களிலும், தும்பை செடியின் மீதும், உண்மையான துறவிகள் தங்கியிருக்கும் நிலப்பகுதிகளிலும் என்பதாகும். அடுத்ததாக 326 பாடலை காண்போம். உண்ணத்தக்க தளத்தில் உவர் தனில் சென்னல் ஆகிய செய்யிற் சிறப்புறு வன்மிக ஆதியின் குண்டு வனத்தினுள் தன்னைத்தான் நிகர் கோமயம் தன்னிலும் என்பதாகும். இப்பாடலில் வரும் உண்ண என்றால் நினைக்க, தலம் என்றால் திருக்கோயில் உள்ள இடம், உவர் என்றால் உப்பு, உவரில் என்றால் உப்புத்தன்மை உள்ள கலர் நிலம், செய் என்றால் நன்செய் நிலம், வன்மிகம் என்றால் புற்று, குண்டுவனம் என்றால் மேடும் பள்ளமுமான காட்டு நிலம், கோமயம் என்றால் பசுவின் சாணம் என்று பொருள். இனி இப்பாடலின் பொருளை காண்போம். அடியவர்களால் சிந்திக்கத்தக்க சிறப்பு உடைய திருக்கோயில் உள்ள இடத்திலும், உப்புத்தன்மை உள்ள கலர் நிலத்திலும், சிறப்பு பொருந்திய செஞ்சாலி நெல் முதலியவை விளையும் நன்செய் நிலங்களிலும், புற்று முதலியன அமைந்துள்ள நிலத்திலும், குண்டும் குழியுமான புன்சை காட்டிலும், தனக்குத்தானே நிகரான சாணத்தின் மீதும் என்பதாகும். அடுத்ததாக 327 பாடலை காண்போம். நீக்குவானும் மலசலம் நித்தலும் நாக்கினால் மதுபானம் நயந்து உண்ணும் மூர்க்கனும், முழவு ஆதி வினோதமும், ஆர்க்கும் வீணனும், ஆடிடும் அற்பனும் என்பதாகும். இப்பாடலில் வரும் நீக்குவான் என்றால் கழிப்பவன், நித்தலும் என்றால் நாள்தோறும், மது என்றால் கல், நயந்து என்றால் விரும்பி, மூர்க்கன் என்றால் முரடன், முழவு ஆதி என்றால் மத்தளம் முதலிய இசைக்கருவிகள், வினோதம் என்றால் பொழுதுபோக்கு, ஆர்க்கும் என்றால் ஆரவாரிக்கும், வீணன் என்றால் பயனற்றவன், ஆடிடும் என்றால் கூத்தாடும், அற்பன் என்றால் சிறியன் என்று பொருள். இனி இப்பாடலின் பொருளை காண்போம். இந்த பாடலுக்கு முன் உள்ள 3 பாடல்களில் கூறப்பட்டுள்ள இடங்களில் மலசலம் கழித்தலும், நாள்தோறும் விருப்பத்தோடு போதைப் பொருட்களை நாவினால் சுவைத்து பருகும் அறிவில்லாத செயலும்,
மத்தளம் முதலான இசைக்கருவிகளை முழக்கி அவற்றிற்கு பொருந்திய பாடல்களை பாடி கூத்தாடுவதைக் கண்டு மகிழ்கின்ற பயனில்லாத செயலும் பாவச் செயல்கள் ஆகும். திருச்சிற்றம்பலம்.